திருப்பூரில் மூடப்படாத சாக்கடைக்குள் விழுந்த 1.5 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து மாநகராட்சி எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என்பது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த சம்பவம் எப்போது எப்படி நடைபெற்றது? ஸ்ரீதர் விளையாட்டு இருந்திருக்காரு. அப்ப இருக்க அந்த குழந்தை கொஞ்ச தூரம் விளையாட்டு இருக்கும்போது திடீர்னு காணாம போனதுனால அவங்க அம்மா 2 மணி நேரத்துக்கு மேல தேடிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த குழந்தை எங்க இருக்குன்னே தெரியாம அக்கம் பக்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் உதவியோடு குழந்தையை தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த சாக்கடை பகுதி ரொம்ப நாளாவே இங்க ஒரு பிரச்சனை இருந்து வந்திருக்கிறது. இந்த சாக்கடைக்குள்ள குழந்தை விழுந்திருக்கலாமோ என்ற ஒரு சந்தேகத்துல பகுதி மக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ என்ன இருக்குன்னா, காவல்துறை பார்த்த போது இங்க இருக்கிற கழிவு நீரெல்லாம் அகற்றி உள்ள பார்க்கும்போது குழந்தை பிணமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த குழந்தையை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ நீங்க பார்க்கலாம், அந்த மக்கள் இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குழியில் தான் அந்த குழந்தை பிணமாக மீட்கப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ அந்த குழந்தை பிரேத பரிசோதனை முடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பகுதியில் மாநகராட்சி தரப்புல காலையில் இருந்து அந்த சாக்கடை கழிவு நீர்கள் அகற்றும் பணியிலும் இங்க இருக்கக்கூடிய குழிகளை மூடும் பணியிலும் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. திவ்யா, சுரேஷ், இப்ப இந்த மூடப்படாத சாக்கடை தொடர்பாக பொதுமக்கள் பல முறை மாநகராட்சிக்கு மனு கொடுத்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அதன் மீது அவங்க இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? தம்பி தமிழரசன், பல முறை இது தொடர்பாக மாநகராட்சிக்கு இங்கே இருக்கிற மக்கள் மனு அளிச்சிருக்காங்க, பல்வேறு போராட்டங்கள் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் அதிகார தரப்பிலிருந்து எந்தவித நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தான் இங்கே இருக்கிற மக்கள் நேற்றைய தினம் இந்த குழந்தை இறந்ததுக்கு மாநகராட்சியின் அலட்சியம் காரணம் என்று கூறி சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. நீண்ட நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டும் அவங்க பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையிலும் அதிகாரிகள் ஈடுபட்டாங்க. இருந்த போதிலும் சாலை மறியலில் கைவிடாத மக்கள் இதற்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இறந்த குழந்தையின் குடும்பத்திற்கு உரிய நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்பொழுது இப்பகுதி மக்கள் வலுவாக எழுத்துட்டு வராங்க. தமிழரசன். சுரேஷ், திருப்பூர் மாநகராட்சி முழுவதும் இந்த மாதிரி மூடப்படாத சாக்கடைகள் நிறைய இருக்கிறதா? அது பற்றி நிலை என்ன? சாக்கடை கட்டமைப்பு என்பது எப்படி இருக்கு? நிச்சயமாக திவ்யா, நம்ம பார்த்துட்டோம்னா இந்த திருப்பூர் மாநகராட்சி அண்மையில் தான் உருவானது. 2009ஆம் ஆண்டுக்கு மேற்பட்டு தான் உருவாகியிருக்கு. திருப்பூர் மாவட்டமாக அறிவிக்கப்பட்ட பிறகு திருப்பூர் மாநகராட்சி அறிவிக்கப்பட்டது. இப்போ நம்ம இருக்கிற இப்போ சம்பவம் நடந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஊராட்சி பகுதி தான். முதல் கட்டமாக அதாவது மாவட்டமாக இருப்பதற்கு முன்பாக ஊராட்சியாக இருந்தது. அதன் பிறகு மாநகராட்சி இணைக்கப்பட்டது. இதனால முறையான பாதாள சாக்கடை திட்டமிடல் என்பது இந்த திருப்பூர் மாநகராட்சியில் மிகப்பெரிய சவாலாக இருந்து வருகிறது. இந்த பகுதியிலையும் பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு பாதாள சாக்கடையும், அதாவது கழிவுநீர் முறையாக செல்வதற்கான எந்த ஒரு வசதியும் செய்யப்படலை. குறிப்பாக இந்த கழிவு நீரெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தொட்டி போல தற்காலிகமாக உருவாக்கி அதில் சேகரித்து லாரி மூலம் உறிஞ்சும் நடவடிக்கையில் தான் அதிகாரிகள் ஈடுபட்டு வராங்க. இதனால என்னன்னா, ஒரு நாளைக்கு 5-6 முறை ஒவ்வொரு பகுதியிலையும் லாரிகள் கொண்டு உறிஞ்சி அதனை அப்புறப்படுத்தும் நிலை தான் இந்த திருப்பூர் மாநகராட்சி பொறுத்து இருந்து வருகிறது. குப்பைகளும் அதே போல தான் முறையாக திடக்கழிவு மேலாண்மை போன்ற திட்டங்கள் நடைமுறை இல்லாத காரணத்தால் குப்பைகளை கொட்டுவதற்கும் அதனை சேகரிப்பதற்கும் அதனை அப்புறப்படுத்துவதற்கும் முறையான திட்டமிடல் இல்லாத காரணத்தால் பல்வேறு சுகாதாரமற்ற தன்மையும் தற்பொழுது நிலவி வருகிறது. திவ்யா. சுரேஷ், திருப்பூர்ல உள்ள பாதாள சாக்கடை கட்டமைப்பு சரியில்லைன்ற தகவல் சொல்லியிருக்கீங்க. இப்ப இந்த விபத்து, சுகாதார சீர்கேடு, இது போன்ற செயல்கள் நடந்துவிட்டு இருக்கு. பல முறை பொதுமக்கள் புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னீங்க. அதிகாரிகள் தரப்புல தொடர்பு கொண்டீங்களா? அவங்க நடவடிக்கை எடுக்காததுக்கு என்ன காரணம்னு விளக்கம் கொடுத்தாங்களா? அதாவது பலமுறை மனு கொடுப்பதும் அது தொடர்பாக தற்காலிகமாக அந்த பணிகளை செய்வதும் தான் இந்த திருப்பூர் மாநகராட்சி பொறுத்தளவு இருந்து வருகிறது. ஆனால் இது தொடர்பாக பல்வேறு பட்ஜெட்டுகள், மாநகராட்சியில் கூட்டப்படும் பட்ஜெட்டுகளில் திடக்கழிவு மேலாண்மை மற்றும் பாதாள சாக்கடை வசதி என பல்வேறு பட்ஜெட்டுகள் நிதி ஒதுக்கப்பட்டாலும் அதற்கான முறையான திட்டமிடல் என்பது இல்லாமல் இருந்து வருகிறது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மக்கள் மாநகராட்சி முற்றுகையிடும் போராட்டமோ சாலை மறியல் போராட்டமோ மேற்கொள்ளும் போது அதனை தற்காலிகமாக அப்போதைக்கு அந்த பிரச்சனையை தீர்வு காணும் நடவடிக்கை நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது இல்லாமல் இருப்பதுதான் இது போன்ற உயிரிழப்பு காரணம் என சமூக ஆர்வலர் மத்தியில் பேசப்படுது. தமிழரசு, அந்த பகுதியினுடைய கவுன்சிலரான வசந்தாமணி நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். தற்போது உங்களுடைய பகுதிக்குட்பட்ட அந்த நகர்ல ஒரு குழந்தை, 1.5 வயது குழந்தை திறந்து கிடந்த அந்த சாக்கடையில விழுந்து உயிரிழந்திருக்கு. இதற்கு யார் பொறுப்பு? யாரு பொறுப்புன்னு சொல்ல முடியாதுங்க. அந்த இடத்துல ட்ரைனேஜ் தண்ணி கொண்டு போறதுக்கு வழி இல்லாம தான் இருந்தது.
அது வந்து இவங்க எல்லாரும் போய் கலெக்டர்கிட்ட போய் அங்க மனு கொடுத்து மாநகராட்சியில் மனு கொடுத்து எல்லாம் பண்ணி அதிகாரிகள் வந்து அந்த இடத்துல தொட்டி கட்டி தண்ணி அந்த இடத்துல தேக்கி வைக்கலான்னு அவங்க தான் எல்லாம் ரெடி பண்ணாங்க. நாங்க வந்து அந்த இடத்துல பார்த்துட்டு செய்யலான்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ரெண்டாவது அவங்க தொட்டி கட்டி இது பண்ணி விட்டு மூடுகள் போட்டு எல்லாம் இதைத்தான் பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன அந்த கேப் வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக கேப் விட்டு இருந்துருக்குறாங்க. அந்த கேப்பில் போய் அந்த குழந்தை இதாக இருக்குது. அதுக்கு எப்படிங்க நாங்க என்ன பொறுப்பேற்க முடியும்? அவங்க தான் பார்த்து இது பண்ணியிருக்கோணும். இல்ல இதுவரைக்கும் பல முறை மாநகராட்சி அதிகாரிகள்கிட்ட நீங்களும் புகார் கொடுத்திருக்கதா சொல்லிருக்கீங்க. நீங்க இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க மேடம்? இப்ப வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அங்க காலையில இருந்து அதுக்கு உண்டான இதையெல்லாம் செய்யறாங்க. அதுக்கு விளையாட்டு போட்டு மூடி இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப அதுக்கு உண்டான வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க காலையில இருந்து. இப்ப உங்களுடைய பகுதிக்குட்பட்ட அந்த இடங்கள்ல இனியாவது இந்த மாதிரியான சாக்கடைகள் திறந்து கிடக்காமல் பார்த்துக் கொள்வதற்கான பணியை நீங்க மேற்கொள்வீங்களா? மேற்கொள்றோங்க. நீ இந்த மாதிரி எதுவும் நடக்காத அளவுக்கு பார்த்து மாநகராட்சி அதிகாரிகிட்ட சொல்லி அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்து பண்ணி கொடுக்க சொல்லி காலையிலயும் நான் பேசிட்டுங்க. அதுக்கு உண்டானது எல்லாருமே பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்த பெற்றோர்கள் வந்து சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி சாக்கடை ஒரு பக்கம் மூடணும், இன்னொரு பக்கம் தன்னுடைய குழந்தைக்காக இழப்பீடும் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கு மாநகராட்சி அதிகாரிகள்ட்ட நீங்க பேசியிருக்கீங்களாமா? பேசியிருக்கிறேன். அவங்க மேல அதிகாரி கிட்ட பேசிட்டு தான் சொல்றோம்னு சொல்லிட்டாங்க. மேல கமிஷனர் வரைக்கும் பேசணும், பேசிட்டு அப்புறம் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திருமதி வசந்தாமணி. தொடர்ந்து செய்தியாளர் சுரேஷிடம் பேசலாம். சுரேஷ், தற்போது அந்த பகுதி கவுன்சிலர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி திறந்து கிடக்கின்ற சாக்கடைகளை மூடும் பணியை மேற்கொள்ள இருக்கிறதா உறுதியளித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அதை செய்வாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம். தொடர்ந்து அந்த பெற்றோர்களின் நிலை என்ன? அதாவது இப்போ இந்த சிறப்பு நிகழ்வு குறித்து நம்ம பார்த்துட்டோம்னா அவங்களுடைய அம்மா அப்பா அதாவது ரமேஷ் மற்றும் சத்யா வந்து 2 மாதத்துக்கு முன்பதான் இந்த குடியிருப்பு பகுதிக்கு வந்திருக்காங்க. அவங்க மணப்பாறையை பூர்வீகமாக கொண்டவங்க. அவங்க அப்பா வந்து கட்டிட தொழிலாளி. நேற்றைய தினம் வந்து மாலை 5 மணி அளவுல அவர் எப்பவுமே ஒரு 6 மணி போல வீட்டுக்கு வரது வழக்கம் வச்சிருக்காரு. வழக்கம் போல தனது குழந்தைக்கு வந்து வேணுங்கிற தின்பண்டங்களையும் ஒரு கையோட வாங்கிட்டு வந்திருக்கும் போதுதான் இந்த ஒரு சோகமான நிகழ்வு இங்க நடந்திருக்கு. தனது குழந்தை அதாவது 1.5 வயதே ஆன தனது ஒரே குழந்தை, அவங்களுக்கு வேறு குழந்தைகளும் தற்போது கிடையாது, ஒரே ஒரு ஆண் குழந்தை மட்டும் தான் அவர்களுக்கு. அதனால அவங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்காங்க. ஆழ்ந்த ஒரு சோகத்துல இப்ப இருக்காங்க. நேற்றைய தினம் அவர்களுடைய தாய் வந்து நீண்ட நேரம் மயக்கத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள சுயநலைவு கொண்டு வரதே மிக சிரமமாக இருந்து வந்தது. 2 மாதத்துக்கு முன்புதான் இந்த குடியிருப்புகள் வந்து 2 மாதத்துல தனது குழந்தையை இழந்த அவர்களுடைய நிலை என்பது தற்போது மனதளவிலும் சரி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த ஒரு சோகத்துல இருந்துட்டு வராங்க. திவ்யா, கண்டிப்பா சுரேஷ், 2 மாதங்கள்ல தான் பெற்ற குழந்தையை இழந்திருப்பது மிகவும் வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு தான். தற்போது மூடப்படாத சாக்கடைக்குள்ள விழுந்த அந்த குழந்தை உயிரிழந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு காலையில மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துட்டு வரதா சொல்றீங்க. அங்க இருக்கிற பகுதி மக்கள் இதுக்கு நிரந்தர தீர்வா என்னென்ன விஷயங்களை முன்வைக்கிறாங்க? நிச்சயமாக தமிழரசன், அதாவது திருப்பூர் இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், முதலமைச்சர் தனிப்பிரிவு, மாநகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் என பல்வேறு கட்டத்திலையும் இவங்க மனு அளிச்சிருக்காங்க. அந்த மனுவில் அவங்க எல்லாருமே குறிப்பிடுவது என்னன்னா, முறையாக இந்த கழிவுநீர் வீடுகளிலிருந்து வெளியேறுதுன்னா அது முறையாக பாதாள சாக்கடை வழியாக வேறொரு பெரிய குழாய்க்கு சென்ற வேண்டும். அந்த தேங்கும் நிலை என்பதே இந்த தனலட்சுமி நகருக்குள் இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. ஆனா இவங்க பண்ணிருக்கிற இந்த ப்ராஜெக்ட் படி நம்ம பார்த்துட்டோம்னா இந்த ப்ராஜெக்ட் இன்னும் இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கு. அதாவது பாதாள சாக்கடை எல்லாமே அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த கழிவு நீரானது இந்த பாதாள சாக்கடை வழியா வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. ஏன்னா இங்க நிறைய நில கையகப்படுத்தும் நடவடிக்கைகள் எல்லாமே தாமதத்தில் இருக்கிறதா கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாம மேஜரா மெயின் ரோட்ல பண்ண வேண்டிய அந்த பாதாள சாக்கடை பணிகள் எல்லாம் இன்னும் முடியாம இருக்கு. இதனால இந்த நீர்கள் வந்து பாதாள சாக்கடை வழியா வந்து எந்த கடைநிலையில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பக்கத்துல தேங்கக்கூடிய நிலை தான் இப்ப வந்துட்டு வருது. இப்ப இருக்கக்கூடிய அந்த இறந்த குழந்தை ஸ்ரீதர் தான் கடைமட்ட ஒரு குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய கடைநிலை பகுதியில் இருந்துட்டு வராங்க. அந்த இடத்துலதான் இந்த 750 குடியிருப்புகள் இருக்கக்கூடிய கழிவு நீர் வந்து தேங்கக்கூடிய நிலை இருந்து வருகிறது. நேற்று தினம் கூட அந்த குழந்தை வந்துட்டு எது ஆழம் எது பள்ளம் அதாவது அப்படின்னு தெரியாத அளவுக்கு தான் அந்த நீரெல்லாம் நிரம்பி இருந்திருக்கு. அப்போ அங்க விளையாடும் போதுதான் தவறி அந்த சாக்கடையில வலிக்கு உள்ள போயிருக்க அந்த குழந்தை உள்ள போயிருக்கிறதா காவல்துறை தரப்பு சொல்லப்படுகிறது. அதனால இந்த தேங்கும் நிலை என்பது இந்த பகுதியில் இருக்கவே கூடாது. கழிவுநீர் என்பது முறையாக வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படும் போது முறையாக எப்படி மற்ற மாநகராட்சிகள் எல்லாம் திட்டமிட்டு செய்யறாங்களோ அதே போல திருப்பூர் மாநகராட்சியிலையும் அது போன்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தனலட்சுமி நகர் பகுதி குடியிருப்பு வாசிகளுடைய முக்கிய கோரிக்கையாக இருந்து வருது. தமிழர்